துளாராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சி எவ்வாறாக்குன்னு பார்க்கலாமா? இந்த துளாராசிக்கு அஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டுக்கு வரார். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்லதில்லை தான். சின்ன சின்ன தடை, சின்ன சின்ன இடையூறுகளை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் தருவார். தன்னுடைய தைரியம் குறையும், பராக்கிரமங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் குறையும். நமக்கு இருக்கக்கூடிய இந்த வில் பவர் இல்லையோங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அந்த வில் பவர் சின்னம் குறைஞ்சிருச்சோ, நமக்கு இருக்கிற அந்த அங்கீகாரம் குறைஞ்சிருச்சோ, நமக்கு அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிருச்சோ, நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலைங்கிற தேவையில்லாத व्यसனம் இது உங்களுக்கு துன்புறுத்தும். பொருளாதாரத்தில் சிக்கல் வரும், ஆனால் மேனேஜ் பண்ணுவீங்க. பயம் வேண்டாம். ஆனாலும் கூட புதிய முயற்சிகளை தள்ளி தான் வைக்க சொல்லுவோம். அரசுட்டேருந்து வரக்கூடிய சில உதவிகள்லாம், சலுகைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வராது. பொறுப்பில் இருக்கிறவங்க மேல் ஆஃபீஸர்லேருந்து கீழ் ஆஃபீஸர் இருக்கக்கூடிய இதில் பகையை வளர்த்துக்காதீங்க. சபார்டினேட்ஸு கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக போங்க. வணக்கம் நேயர்களே, ஆதியந்தம் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எவ்வாறாக அமைகிறது என்பதை காண்போம். குரு பயிற்சி என்று மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி நடக்குது. இந்த குரு பயிற்சிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி மத்தியானம் 1:52க்கு மேச ராசியில் இருந்த குரு பகவான் இப்போது ரிஷபராசிக்கு வரப்போகிறார். இந்த ரிஷபராசிக்கு வந்த பிறகு ரிஷபராசியில் ஒரு வருட காலங்கள் ஏறத்தாழ 1 வருடம் 15 நாளுக்கு மேலே அவர் இருக்கார். அடுத்த வருடம் 14ஆம் தேதி மே முடிய அங்கே தான் இருக்கார். 2025 மே மாதம் 14ஆம் தேதி முடிய கிட்டத்தட்ட 375 நாட்கள் பகவான் குரு ரிஷபராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எவ்வாறான பலன்கள்லாம் நாட்டுக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறாக அமைகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நாமெல்லாம் எல்லாம் ஆர்வமாக ஆவலோடு இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த குரு பகவான் இந்த பயிற்சி எப்படி சிறப்பானதுங்கிறத பற்றும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். காரணம், பகவான் குரு இயல்பாக நம்ம இறைவன் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தினா அந்த குரு பகவான் தலைமை அப்படிங்கிறதுக்கான ஒரு பொறுப்பு. அந்த தலைமைங்கிற ஒரு பொறுப்புக்கு குரு தட்சிணாமூர்த்தியா இல்லை நவகிரகத்தில் உள்ள குருவாங்கிற சின்ன ஒரு பேதம் போயிட்டே இருக்குது. ஆனாலும் எல்லாத்துக்கும் தாண்டி பகவான் பரமேஸ்வரனே குருவாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகும்பொழுது ரிஷபராசி இன்னொரு குரு, அதாவது தேவகுருன்னா குரு பகவான், அசுரகுருனா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானோட வீடு அப்படிங்கிறது ரிஷபம். அந்த ரிஷபத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷபம் அப்படிங்கிறது யாருக்கு? ரிஷபம்னாலே காளைன்னு பேர். காளைங்கிறது யாருடைய வாகனம்னா சிவபெருமான், நந்தியம்பெருமான் தான் காளை. அதனால் இந்த ரிஷபராசிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. சுக்கிரனுக்கு 2 ராசி உண்டு, ரிஷபமும் உண்டு, துலாமும் உண்டு. ஆனால் துலாத்தை காட்டிலும் ரிஷபத்திற்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அந்த ரிஷபம் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அந்த அடிப்படையில் ரிஷபராசிக்கு பகவான் குரு வர்றதுனால தேவகுருவும் அசுரகுரு வீட்டுக்கு போகிறதுனால அசுரகுருவும் இணைவதற்கான சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. ஆகவே இது சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக நாம் கருதலாம். அந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கும் மற்ற இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் குரு பயிற்சியினால் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குரு பகவான் நிச்சயமாக வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கு வேண்டாம். ஆகையினால் குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த வருடம் கொடுப்பார். இது ஒரு பக்கம், அது பகை அப்படிங்கிற மாதிரி குருவுக்கு சுக்கிரன் பகை இல்லைங்களா, குரு பகவான் ரிஷபத்தில் பண்ண பகை இல்லையா, இப்படிங்கிற பேதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பற்றி நம்ம அதை எடுத்துக்கூடாது. ஏன்னா ஜோதிடம் எப்படி பார்க்குறோமோ அந்த அடிப்படையில் தான் அந்த ஜோதிடத்துடைய பலன்களும் ஜோதிடத்திற்கு தகுந்த ஒரு விஷயங்களும் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இது பகை இல்லையா, பகைதானா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இங்கே வேண்டாம். ரிஷபம் அப்படிங்கிறது சிறந்த ஒரு அற்புதமான, ஏன்னா சரளக்கணத்துலேருந்து சிரளக்கணத்துக்கு போகிற சிரமாக இருந்து நமக்கு ஒரு அனுகிரகத்தை அருள் புரியறதுக்கு காத்துட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் விசேஷமாக குரு பகவான் இந்த வருடம் குரோதி வருடம். அது இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது நிறைய பயமுறுத்தல் இருக்குது. குரோதம்னா பகை, விரோதம், இப்படிங்கிற மாதிரியான யுத்தம், இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அற்புதமான ஒரு நிலையில் நமக்கு ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுவது இது என்னை பொறுத்த அளவில் என்னுடைய கருத்து, நான் சொல்லக்கூடிய என்னுடைய இன்னும் சொல்லப்போனால்
என்னை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்கும், பொதுவாகவே மக்களுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன். அதைத்தான் இப்பயும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதனால் இந்த குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குறிப்பாக 2024 மே மாதம் 1ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் முடிய ஓராண்டு காலத்துக்கு மேலாக குரு பகவான் இங்கே வீற்றிருக்கிறார். அவருடைய பலன்கள் பூரணமாக எல்லா நாட்டு மக்களுக்கு சகலமும். ஏன்னா குரு என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு கேட்டால், குரு பகவான் பொறுப்புகள் ஏற்படுத்தக்கூடியவர். இந்த பொறுப்புகள்லாம் நல்ல அரசாங்கம் அமையணும், நல்ல ஆட்சியாளர்கள் அமையணும், நல்ல மனோபக்குவம் உள்ள ஆட்சியாளர்கள் அமையணும், மக்கள் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், பசி பட்டினி இல்லாமல் இருக்கணும், கேட்டது கிடைக்கணும், பொருளாதார மேம்பாடு அதிகமாக இருக்கணும், தொழில் வளம் சிறப்பாக இருக்கணும், விவசாயம் சிறக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் மக்கள் சௌக்கியம் அடைவாங்க. இதெல்லாம் தருவாரா? நிச்சயமாக தருவார், நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி பாருங்கள், தங்கம் அப்படியே ஏறிட்டே போகுது. தங்கத்தோட விலை குறையணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்குது. அதெல்லாம் தங்கத்துக்கு அதிபதி பகவான் குரு தான். அதனால் அவர் குறையணும் இல்லையா? ஏன்னா தங்கம் ஏறும்போது வெள்ளிக்கு சுக்கிரன் அதிபதி. ஆக சுக்கிரன் வீட்டுக்கு அங்கே போகிறாரு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு தங்கம் இறங்குமுகமாக இருந்தால் சராசரி மக்கள்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அது இருக்குமா இந்த ஆண்டு? கண்டிப்பாக ஒரு எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கோ அந்த அளவுக்கான இறக்கமும் உண்டு. ஆனால் அந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் மே மாதம்தான் 1ஆம் தேதி போகிற அன்றைக்கே நமக்கு அதை பார்க்க மாட்டார். அந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு அதுக்கான இறக்கத்தை அவர் தந்தே ஆகணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஒரு பக்கம். அப்புறம் நல்ல மழை பெய்யணும் இல்லையா? நல்ல மழை பெய்யுமா? சரி, நாட்டில் சுபிட்சை ஏற்படணும்னா மழை இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும், நீர்வளம் பெருகணும். நீர்வளம் பெருகிறதுக்கான வாய்ப்பு அவர் தருவாரா? கண்டிப்பாக தருவார், நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜலராசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நல்ல விசேஷமாக அங்கே உட்கார வேண்டிய சுக்கிர பகவான் அதற்கான ஒரு இவர் தான். அதனால் அந்த இடத்துல குரு உட்கார்றது விசேஷம். அப்படி குரு உட்காரும்போது அவருடைய பார்வை 3 பார்வைகள் உண்டு. கன்னி 5ஆம் பார்வையாக பார்ப்பார். கன்னிங்கிறது கன்னி ராசிக்காரர்களை குரு பார்வை, திரும்ப விருச்சிக ராசி என்பர்களை பார்ப்பது, திரும்ப மகர ராசி என்பர்களை பார்ப்பது. இதெல்லாம் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மகரத்தை பார்க்கறதுனால விசேஷம், விருச்சிகத்தை பார்க்கறது விசேஷம், அதற்கு அடுத்தது கன்னியை பார்க்கறது விசேஷம். இதில் 3 ராசிகள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக நம்ம எடுத்துக்க வேண்டிய இந்த புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த புனர்பூசங்கிறது மிதுன ராசியில் வரும். அந்த மிதுன ராசியில் இருக்கும்போது குரு பகவானுக்கான ஒரு சூழலை நம்ம அவங்கள்ட்டேருந்து இருக்கக்கூடிய சில அனுகிரகங்கள் வாங்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு அதிகமான வழிபாடுகள் அதிகரிக்கணும். அதுமாரி விசாக நட்சத்திரம் துலா ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வழிபாடுகளை அதிகரிக்கணும். புரியுதுங்களா? அந்த புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீன ராசியில் இருப்பாங்க. இந்த மீனராசியில் இருக்கும்போது புரட்டாதி சொந்தக்காரர் பகவான் குரு மீனராசிக்கும் சொந்தர். அவர் மீனராசிக்கு இருக்கும்போது என்ன ஆகிடும்? இயல்பாக அவருடைய 3ஆம் இடத்துக்கு, மீனராசிலேருந்து 3ஆம் இடத்துக்கு தான் பயிற்சி ஆகிறார். ஆக இந்த 3 ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு குரு பகவானை வழிபடுகிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்குங்கிறத நாம் தெளிவாக இந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த 3 ராசி, ஏன்னா குருவோட நட்சத்திரமே புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. அதில் குரு பகவான் நம்ம ரிஷபத்துக்கு போகிறார். அதில் இந்த 3 ராசிக்காரர்கள் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கும்பொழுது அவங்க மிதுன ராசியில் இருப்பாங்க. கடகராசி உண்டு. அதேமாரி விசாக நட்சத்திரம் துளாராசி உண்டு. 4ஆம் மாதம் விருச்சிக ராசி உண்டு. புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர்கள் உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு நாம் எச்சரிப்போம், கும்பராசிக்காரர்களுக்கு விசேஷத்தை கொடுப்போம். இதுதான் உண்மை. ஆகினால இந்த தெளிவை நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக குரு பகவான் இதெல்லாம் நாளைக்கு செய்ய போகிறார். இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்போ நாட்டு மக்கள், நாட்டு ராஜாக்கள்லாம் சிறப்பாக இருக்கணும் இல்லையா? நிச்சயமாக அந்த நாட்டு ராஜாக்களுக்கான சிறந்த ஒரு பலனை தாராளமாக தரணும். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல சிந்தனையாளராக இருப்பாங்க. நிறைய நன்மை செய்யக்கூடிய, நாட்டுக்காக சிந்திக்கக்கூடிய பெரும்பாலான அந்த சிந்தனைகள் நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய அரசு அமையும். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது இந்த குரு பகவான் பூர்ணமாக தருவார். தங்க விலை குறையும்ட்டு பொருளாதார மேம்பாடு இருக்கும். விவசாயத்துக்கு வேண்டியதெல்லாம் சாதகமாக இருக்கும். அதுக்கு நல்ல மழை பெய்யும். அந்த நல்ல மழை பெய்யும் பொழுது விவசாயம் சிறக்கும். அப்போ விவசாயத்தில் இருக்க அந்த விளைபொருள்கள், தானியங்கள் மற்றதெல்லாம் சிறப்பாக அமைக்கணும். தங்க விலை குறைஞ்சதுனால எல்லாமே குறையும். நாட்டு மக்களுக்கு சுபிட்சம், பணப்புழக்கம் சரியாக இருக்கணும். அந்த பணப்புழக்கம்லாம் சரியாக இருக்குமா? ஏன்னா குரோதி வருடங்கிறது ஒரு பயமுறுத்தல், ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால திரும்ப இந்த குரு பயிற்சியாவது சிறப்பாக இருக்குமாங்கிறது எல்லோரும் கேட்குறது. அது தாராளமாக இருக்கும். அதேமாதிரி நமக்கு மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே அனுகூலமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி நாட்டு மக்களுக்கு சிறந்த பலனை தரும்னு சொல்லி 12 ராசிகளுக்கு இப்போ பார்ப்போமா? துளாராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சி எவ்வாறு பார்க்கலாமா? துளாராசி என்பர்கள் தான் 8ஆம் இடத்துக்கு, இதுவரையில் 7 இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். துளாராசிக்கு சுக்கிரன் அதிபதி, ரிஷபராசிக்கு சுக்கிரன் அதிபதி. இப்போ
இப்போ சுக்கிரன் வீட்டுக்கு தான் ஒரு வீடு சுக்கிரனுக்கு துலாம்னா இன்னொரு வீடு ரிஷபம். ரிஷபத்துக்கு தான் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சி ஆகியிருக்கிறாரு. இந்த பயிற்சி ஆகும்போது இந்த துலா ராசிக்கு அஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டுக்கு வரார். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்லதில்லை தான். அஷ்டம குரு அப்படிங்கிறத நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். அஷ்டமத்தில் பொதுவாக எந்த கிரகம் இருந்தாலுமே 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருந்ததுன்னா அது வந்து சந்திராஷ்டமம்னா சந்திரன் அஷ்டமத்தில் போகிறாரு. அஷ்டமத்தில் இருந்தால் செவ்வாய் 8ல் இப்படி சனி இருந்தால் அஷ்டம சனி இப்படி சொல்லுவோம். இந்த 8ஆம் இடம்ன்றது பொதுவாக ஒரு மறைவான இடமா அப்படின்னு கேட்டால் மறைவான இடம். ஆனால் ஆயுள் ஸ்தானம், தன்னுடைய பராக்கிரமங்கள் வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கக்கூடியது. அதனால் சின்ன சின்ன தடை, சின்ன சின்ன இடையூறுகளை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் தருவார். இருந்தாலும் இந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது நான் என்னென்ன காரியம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா. ரெகுலராக வழக்கமாக செய்கிற எந்த விதமான காரியங்களுக்கும் எந்த விதமான இடையூறு வராது. ஆனால் புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணுங்கும்போது யோசித்து தான் செய்யணும். இந்த புதுசாக செய்கிறதுக்கு ஏன்னா ஏற்கனவே செஞ்சதுலேயே நமக்கு சிக்கல் வரணும். ஏற்கனவே நாம் என்ன வேலை பார்த்துட்ருக்கோமோ, என்ன வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கோமோ அதுலேயே சின்ன நடைமுறை சிக்கல் வரும். ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காரு, எனக்கு இன்றைக்கி லேபர் 4 பேர் வரல சார், அது ஒரு சிக்கல். கடைக்கு 10 பேர் வேலை பார்க்குறது 4 பேர் லீவ் போட்டோன்னா 6 பேர் வச்சு மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அந்த முதலாளி கண்டிப்பாக துளாராசியாக இருப்பார். மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஒரு பில்டிங் இது பண்ணிகிட்ருக்கிறாரு, ப்ரொமோட்டர் சாராக இருக்கார், ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஷனில் இந்த டேட்டுக்குள்ளே கொடுக்குறேங்கிறாரு. அவரால் அந்த ஒர்க்கர்லாம் வரலன்னு என்ன இந்த நெருக்கடிகள் இதெல்லாம் தான் இந்த அஷ்டமகுருவில் செய்யும். சரி கொடுக்குறேன்றவங்க அந்த காலகட்டத்தில் அந்த அமௌண்ட் வந்தால் தான் நம்மளால் பிரித்து கொடுக்க முடியுங்கும்போது அந்த அமௌண்ட் அன்றைக்கி வராது. அந்த டைட்டன் பண்ணுவார். அதனால் நம்ம டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகும்போது நமக்கு பிபி ஜாஸ்தி ஆகும். இதுதான் யதார்த்தம். அப்போ அதனால் வண்டி வேகமாக ஓட்டும். வண்டி வேக ஓட்டமாக நமக்கு கவனத்தை குறைவினால் நம்ம சின்ன சின்ன உராய்வுகள், சின்ன கீழே விழுறது, சின்னதாக ஒரு விபத்து, இது மாதிரிலாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் தாராளமாக இந்த குரு பயிற்சி அஷ்டம குரு தரும். ஏன் அவர் 3-6க்கு வேண்டியவர். துளாராசிக்கு 3ஆம் வீடு தனுசு, 6ஆம் வீடு மீனம். இந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்டவர் அஷ்டமத்தில் போகிறார். போகலாம்ல சார், 3-8க்கு வேண்டிய 8ல் போகலாம்ல, தாராளமாக போகலாம். ஆனால் இதெல்லாம் தன்னுடைய தைரியம் குறையும், பராக்கிரமங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் குறையும், ரோகஸ்தானம் பாதிக்கும், விவகாரங்கள் அதிகரிக்கும். இதெல்லாம் ஒரு அஷ்டமத்தில் இருக்கும்போது மறைச்சி கொடுப்பாரா இல்லை அதிகம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்குறது ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், இந்த 3 வந்து நல்லவரில் ஒரு அஷ்டமத்தில் போகலாம்ல. அதுதான் இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய, கரெக்டாக யோசிக்கணும். என்னென்னா சிக்கல்களை பெருசாக பண்ணுவாரா இல்லை குறைச்சி பண்ணுவாரா? குறைச்சி தான் பண்ணுவார், பெருசாக பண்ண மாட்டார். இப்போ அஷ்டம குருன்னா பயப்பட வேணான்னு சொல்கிறீங்களா? தாராளம் பயப்பட வேண்டான்னு நான் சொல்ல. பயப்பட வேண்டிய அவசியத்தில் நம்ம அதுக்கான ஒரு காஷன் வேணுங்கிறேன். ஃபுல்லாக மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு சூழலில் நம்ம அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்தில் போணுச்சு. போன 2023-24 இருந்தாங்க. அவங்களுக்கு கன்னிராசிக்கு சுகஸ்தானாதிபதியும் சப்தமாதிபதியும் போய் அவர் அஷ்டமத்தில் உட்கார்றது, அந்த சுகங்கள் குறைஞ்சிரும். இப்போ உங்களுக்கு 3-6க்கு வேண்டியவர் தானே. துளாராசிக்கு 3-6க்கு வேண்டியவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். நமக்கு இருக்கக்கூடிய அந்த வில் பவர் இல்லையோங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அந்த வில் பவர்ஸ் நம்ம குறைஞ்சிருச்சோ, நமக்கு இருக்கிற அந்த அங்கீகாரம் குறைஞ்சிருச்சோ, நமக்கு அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிருச்சோ, நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலைங்கிற தேவையில்லாத व्यसனம் இது உங்களை துன்புறுத்தும். வேறு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்போ பொருளாதாரம் தாராளமாக இருக்குமா? பொருளாதாரத்தை தாராளமாக இருந்தால் உங்களுக்கு இந்த சிக்கல்லாம் கொடுக்க முடியாது. பொருளாதாரத்தில் சிக்கல் வரும், ஆனால் மேனேஜ் பண்ணுவீங்க. பொருளாதாரத்தில் சிக்கல் வரும், ஆனால் மேனேஜ் பண்ணிடுவீங்க. துலா ராசிக்கு இப்போ நம்ம வந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு பகவான் சனி. 5ல் நல்லது பண்ணணும். அதையும் தாண்டி சுக்கிரன் வீட்டில் போகும்போது சனி பகவானுக்கு சுக்கிரன் நட்பு கிரகம். இப்போ சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கும் பொழுது சுக்கிரன் வீட்டுக்கு போகிற குரு பகவான் துலாத்தில் இருக்கும்போது வேறு பலன், ரிஷபத்தில் இருக்கும்போது வேறு பலன். ரிஷபமும் சுக்கிரனுக்கு அதிபதி, சுக்கிரன் தான் அதிபதி. துலாமும் சுக்கிரன் தான் அதிபதி. ஆனால் துலாத்தில் குரு இருக்கிறத விட ரிஷபத்தில் விசேஷம். ஏன்? அதுதான் அங்கே ஒரு சூக்ஷமம் இருக்குது. அப்போ ரிஷபத்துலேயும் சுக்கிரன் விடுங்கும்போது ஏன் துலாத்தில் அந்த அளவுக்கு தரல? துலாத்தில் தரக்கூடாது, தர முடியாது. அது வந்து அவருக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியதாக போயிடும். ஆனால் அங்கே அப்படி இல்லை. 6ஆம் இடம் தனுசுக்கு 6ஆம் இடமாக இருந்தாலும், மீனத்துக்கு 3ஆம் இடமாக இருந்தாலும் இதெல்லாம் விசேஷம். இதே தான் இப்போ துலாத்துக்கு வந்து ஒரு 3-6, அதேமாரி தனுசுக்கு 6ஆம் வீடு 3ஆம் வீடு, அதாவது ரிஷபம்.
இப்போ எப்படி சொல்கிறேன், இந்த இடத்துல நமக்கு என்ன மாதிரியான துளாராசிக்கு எப்படி விசேஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த விளக்கம் கொடுக்குறேன். இங்கே வந்து துளாராசிக்கு அப்படி இருக்குது. அதே மாதிரி குரு பகவானுடைய ராசிக்கு ரிஷபம் 6ஆம் வந்துடும், தனுசுக்கு 6ஆம் வந்துடும், மீனத்துக்கு 3ஆம் வந்துடும். இப்படி தான். ஆகினால துலாத்தில் குரு இருக்கிறத விட உறுதியாக ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கலாம். கண்டிப்பாக சுக்கிரன் வீடு அதுதான் சிறப்பான வீடு. துலாத்தை காட்டிலும் ரிஷபம் சிறப்பானது. ஆகவே இதில் இருக்கக்கூடிய அந்த துளாராசி என்பவர்களுக்கு குரு பகவான் அஷ்டமத்தை போயிட்டாருங்கிற பயம் வேண்டாங்கிறத இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன். இது கொஞ்சம் அப்படியே சுத்தல் மாதிரி தான் தெரியும், ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனிமையாக இருக்கும். அதனால் பயம் வேண்டாம். ஆனாலும் கூட புதிய முயற்சிகளை தள்ளி தான் வைக்க சொல்லுவோம். உடலை கவனமாக பார்த்துக்க வேண்டிய அவசியம். உறவு முறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும். எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா மன வருத்தப்படக்கூடாது. பொருளாதாரத்தில் சில சிக்கல் இருக்கும், அதை மேனேஜ் பண்ணிடுவீங்க. இந்த வரவேண்டிய நிலுவைகள் இப்போதைக்கு வராது, அதுக்கு கவனமாக இருக்கணும். வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக போக வேண்டிய அவசியம் இருக்கணும். அரசிட்டேருந்து வரக்கூடிய சில உதவிகள்லாம் சலுகைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வராது. அதெல்லாம் நமக்கு சில விதமான அசௌகரியங்களை தான் கொடுக்கும். தேவையில்லாத வழக்குகளுக்கு வம்புகளுக்கும் நம்ம ஆளாக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால் ஜாமீன் கையெழுத்து போட்டதோ இல்லை வேறு ஏதாவது இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக போடக்கூடாது. வீண் வம்புக்கு போகக்கூடாது. வீண் வம்பு வந்தாலும் நம்ம விலகி வந்துடுறது தான் நல்லது. விவகாரங்கள்லேருந்து நம்ம தூரமாக இருக்கிறது தான் சிறப்பானது. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு அஷ்டம குருவில் தான் சார் சொல்லியிருக்கீங்க. அப்போ துளாராசிக்கு நல்லது பண்ணணும்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்னு கேட்டால், மற்ற ராசியை விட உங்களுக்கு பாதகத்தை தரமாட்டாருங்கிற உத்தரவாதம் கொடுத்துடலாம். தரவே மாட்டார். ஆனாலும் நம்ம வந்து ரொம்ப மெத்தத்தனமாக இருந்துட்டால் அது இடைஞ்சலுங்கிறதுக்காக தான் இதையும் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக இருக்கிறத விட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதை நீங்கள் தேவையான அளவு நீங்கள் செஞ்சிட்ருக்கலாம். அந்த தேவைக்கு மீறி செய்யும்போது தான் பிரச்சனை வரும். உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக இந்த குரு பயிற்சி அஷ்டம குருங்கிறதுல பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன எச்சரிக்கையான காலம், அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிடுங்கள். உங்களுடைய பிளானிங் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதனால் உடல் ரீதியாக சின்ன சின்ன உபாதைகள் இருந்தால் உடனடியே கவனிச்சிங்க. கணவன் மனைவிட்ட உறவுகளில் வாக்குவாதங்களை குறைச்சிங்க. தன் பெற்ற குழந்தைகளிடம் வாக்குவாதம் குறைச்சிங்க. பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமையை அதிகமாக செய்யுங்க. நல்ல விசேஷம் இருக்கும். அரசு உடைமை, அரசு சார்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்க, மேல் ஆஃபீஸர்லேருந்து கீழ் ஆஃபீஸர் இருக்கக்கூடிய இதில் பகையை வளர்த்துக்காதீங்க. சபார்டினேட்ஸு கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக போங்க. நல்ல சிறந்த ஒரு பலனை தரும். ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கு அடுத்தது தொழில் பண்ணுறவங்க, இவங்க 2 பேருக்குமே சின்ன சின்ன இடையூறு என்னென்னா கொடுக்கல் வாங்கல தான். கவனமாக இருந்துங்க. விவசாய பணியில் சின்ன சின்ன சர்க்கிள் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இராணுவத்துறையில் இருக்க, காவல்துறையில் இருக்க கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ரொம்ப சிறந்த ஒரு பலனை தரும். அஷ்டம குருங்கிறதுனால இப்போ நம்ம என்ன நினைக்கலாம், குரு பகவானுடைய தரிசனம், குரு பகவானுடைய அருள் வேணும் இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் அவசியம் முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமையில் மஞ்சள் வஸ்திரம், முடியாதவங்க தரிசனம், முடிஞ்சவங்க மஞ்சள் வஸ்திரம் இல்லைன்னா தன்னுடைய கொண்டைக்கடல்னு சொல்லக்கூடிய அது தானமாவோ அல்லது சுண்டலாவே நைவேத்தியம் பண்ணி குரு பகவானுக்கு படைக்கலாம். இது வந்து உங்களுக்கு பலவிதத்தில் நன்மை தரும். ஏன்னா நிறைய இடங்களில் இப்போ திருச்செந்தூர் போயிட்டாங்கன்னா வருஷத்தில் ஒரு முறை போகலாம். வாரம் போக முடியுமா? சரி. இங்கே தென்குடி திட்டை போய்ட்டுங்க வாரம் போக முடியுமா? ஆலங்குடி வாரம் போக முடியுமா? அருகாமையில் உள்ள கோயிலில் எங்கே குரு பகவானாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் இந்த நவகிரகத்தில் இருந்த குருவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒன்றும் பேதம்லாம் கிடையாது. நிறைய இடங்களில் அது இப்படிலாம் ஒரு பேதமாக சொல்கிறாங்க, இவரை கும்பலாமா அவரை, அதெல்லாம் உண்மையே கிடையாது. சுவாமியெல்லாம் பல ரூபங்களில் பல வடிவங்களில் காட்சி தருகிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இறைவன் பரமேஸ்வரன் பல ரூபங்களில் பலவிதமான காட்சி தருந்து அருள் புரிகிறார். அந்தந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அருள் புரிகிறார். எதை வேணாலும் நீங்கள் வழிபடலாம், இவரையும் வழிபடலாம், அவரையும் வழிபடலாம். இந்த பேதத்துக்கு இடமே கிடையாது. இந்த பேதத்தை தவறு இல்லாமல் வந்து வேலை இல்லாதவங்க, பொழப்பு இல்லாதவங்க எதோ சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. அதனால் எகைன் அண்ட் எகைன் நம்ம வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து நம்முடைய சுலபமாக இருக்கணுங்கிறது தான் இத்தனை விதமான ஒரு அவதாரங்களை இறைவன் நம்ம கொடுக்குறாரு வழிய, நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சௌக்கியமாக இருப்போம். அவ்வளோதான். எங்கே கும்பிட்டாலும் ஒன்று தான், எல்லாத்துக்கும் ஒரே பலன் தான். அதனால் வியாழக்கிழமையில் குரு பகவானை தரிசனம் பண்ணுறது மிக மிக அவசியம். முடிந்த அளவுக்கு கடைப்பிடிங்க. முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் போயிடுங்க. ஒரு வாரம் போக முடியல சார் அப்படி கண்டினியூவாக போகாமல் இருந்துடாதீங்க. அதனால் வாரம் போய் குரு பகவானை தரிசனம் பண்ணுறது, முடிந்தால் உங்களுக்கு ஏதாவது தான தர்மங்கள் பண்ணுறது, அதெல்லாம் சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படிங்கிறத சொல்லி. ஏன்னா வியாழக்கிழமையில் விரதம் இருக்கிறது அதெல்லாம் வந்து நான் உபவாசமே இப்போ சொல்கிறதில்ல. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. என்னை பொறுத்தளவில் கோயில் வழிபாடுகள் உள்ளார்ந்த, அதாவது மனப்பூர்வமாக போய் கடவுளை வழிபட வேண்டிய அவசியம் இருக்கணும். நீங்கள் சாதாரணமாக தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே இப்போ உங்களுக்கு அர்ச்சனை பண்ண முடியலன்னா தப்பே இல்லை. சுவாமியை பார்க்கணும். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கற்பூரம் கூட பொருத்தலாம். தேவை இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க. அர்ச்சனை பண்ணிங்க, மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க, கொண்டக்கடலை நைவேத்தியம் பண்ணுங்கள், அதை தானம் பண்ணுங்கள், இதெல்லாம் செய்யுங்க.
எனக்கு வசதி இல்லை சார் நான் என்ன பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு இறைவனுக்கு தெரியும். இல்லை சராசரி நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை குறைக்கும், உங்களுக்கான அந்த பலத்தை தைரியத்தை அதிகப்படுத்துங்கிறதுனால தான் இதை சொல்கிறேன். அதனால் இதை நீங்கள் செய்தால் போதுமானது, உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும். ஓகே, வாழ்த்துக்கள். நேர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.